பக்தி பிளஸ் நேயர் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்மோடு இணைந்து ஜோதிடர் ஸ்ரீவர்ஷன் அவர்கள். ஐயா வணக்கம். வணக்கம். ஐயா நம்ம இப்போ மேஷம் முதல் மீனம் வரை எந்த திசை அவங்களுக்கு சாதகமா இருக்கும் அப்படிங்கிற தலைப்புல பார்க்கலாங்க. அந்த வரிசையில மேஷ ராசியில பிறந்தவங்களுக்கு எந்த திசை ரொம்பவே சிறப்பான யோகத்தை தருங்கய்யா? முழு முதற் சுப கிரகம் என்றழைக்கப்படக்கூடிய குரு பகவானுடைய தசை ஒரு 16 வருஷ காலம் வரும்பொழுது மேச ராசினர் உண்மையிலேயே வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றிகள் அனுபவிப்பாங்க. குறிப்பாக கல்வியில் மிகப்பெரிய வெற்றி, செய்யக்கூடிய தொழில் வளர்ந்து ரொம்ப அபரிவிதமான வளர்ச்சி, திருமண யோகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், நல்ல ஆண் வாரிசு அமைவது, வெளிநாடு பயணங்கள் வழியிலிருந்து சுபயோகமான பலன்களை அனுபவிப்பது, அரசு துறை சார்ந்த விஷயங்களில் மிகப்பெரிய நன்மைகளை அனுபவிப்பது, கல்வி கேள்விகள்லையும் கலைகள்லையும் ஒரு தேர்ச்சியை பெறுவதற்குண்டான ஒரு வாய்ப்பு எல்லாமே இந்த குருமகா அதிசை தான் மேச ராசியை சேர்ந்தவர்களுக்கு சிறப்பான வெற்றிகளை தரும். எதிர்பாராத திடீர் அதிர்ஷ்டத்தையும் இந்த குருமகா அதிசை அவர்களுக்கு பாரி வழங்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆனால் சுய ஜாதகத்தில் அந்த குருமகா அதிசை வலிமை பெற்ற பாவக பலனை ஏற்று நடத்தினால் இது 100% பொருந்தி வரும். ரிஷப ராசியில பிறந்தவங்களுக்கு இந்த திசை அவங்களுக்கு ராஜயோகத்தை தருங்கய்யா? புதன் மகா அதிசை தான் ரொம்ப சிறப்பான யோகத்தை தரும். ஏன்னா இவர்களுடைய கேள்வி ஞானமும் கல்வி அறிவு சம்பந்தப்பட்ட விஷயமும் நுண்ணறிவுத்திறன் சார்ந்த விஷயங்களும் கடின உழைப்பு சார்ந்த விஷயங்களையும் இந்த புதன் மகா அதிசை ரிஷப ராசியை சேர்ந்தவர்களுக்கு சிறப்பான ராஜயோக பலன்களை தர ஆரம்பிக்கும். இவர்கள் எண்ணிய காரியங்கள் அத்தனையுமே வெற்றி கொள்வதற்குண்டான சந்தர்ப்பத்தை புதன் தான் இவர்களுக்கு தன்னிறைவாக வாரி வழங்குவார். அது வருமானம்ங்கிறது பார்த்திங்கன்னா அபரிவிதமான தன்மையில் இவர்களுக்கு வாரி வழங்கும். இயற்கையாகவே மனதில் நினைத்தக்கூடிய காரியங்களை சாதிப்பதற்கான சந்தர்ப்பத்தையோ அல்லது வெளிநாடுகளிலிருந்து வரக்கூடிய சுபயோகங்களை முழுமையாக சுவீகரிக்கிறதோ, ஏற்றுமதி இறக்குமதி தொழில் சார்ந்த விஷயங்களில் அபரிவிதமான ராஜயோக பலன்களை பெறுவதோ இந்த புதன் மகா திசையில் தான் நடைமுறையில் இருக்கும் அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை நிலை. மேலும் இந்த திருமண வாழ்க்கையை ரொம்ப அற்புதமாக அமைச்சு தரக்கூடிய திசை இந்த புதன் மகா திசை அல்லது புத்தியாக கூட இருக்கலாம் இந்த ரிஷபராசியை சேர்ந்தவர்களுக்கு. மிதுன ராசியை சேர்ந்தவங்களுக்கு எந்த திசை ராஜயோகத்தை தருங்கய்யா? முழு முதற் சுபகிரகம் என்று வர்ணிக்கப்படக்கூடிய சுக்கிர பகவானுடைய தசா ஒரு 20 வருஷ காலம் இந்த மிதுன ராசியை சேர்ந்தவர்களுக்கு நடைமுறைக்கு வரும் பட்சத்தில் ரொம்ப அற்புதமான ராஜயோக பலன்கள் நடைமுறைக்கும். எதிர்பாராத தனச்சேர்க்கை, பொருளாதார வளர்ச்சி, அதிர்ஷ்டகரமான யோக வாழ்க்கை, பெண்கள் வழியிலிருந்து வரக்கூடிய சுபயோகங்கள், எதிர்பாலின சேர்க்கை வழியிலிருந்து வரக்கூடிய அதிர்ஷ்டங்கள், வீடு, வண்டி, வாகனம், சொத்து சுக சேர்க்கை சார்ந்த விஷயங்கள், தன்னுடைய சுய உழைப்பால் வாழ்க்கையில் அதிர்ஷ்டகரமான யோக பலன்களையும் ஒரு திடீர் தனச்சேர்க்கையும் பொருளாதார ரீதியான மிகப்பெரிய வெற்றி வாய்ப்புகளையும் பெற்ற குழந்தைகள் வழியிலிருந்து புகழ்மிக்க பொறுப்புகள் சார்ந்த விஷயங்களையும் அனுபவிப்பதற்குண்டான சந்தர்ப்பத்தை சுக்கிர மகாதிசை தான் இந்த மிதுன ராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு அற்புதமான நற்பலன்களை வாரி வழங்கும். கடகராசியில் பிறந்தவங்களுக்கு எந்த திசை ராஜயோகத்தை தருங்கய்யா? சிறப்பான ராஜயோக பலன்களை தருவதில் செவ்வாய் பகவான் தான் முதலிடத்தில் இருக்கிறார். கடகராசியை பொறுத்தளவுக்கு மிகுந்த ஒரு யோகக்காரனாக இவர் செயல்பட ஆரம்பிப்பார். இவருடைய தசாபுத்திகள் இந்த கடகராசியை சேர்ந்தவர்களுக்கு வரும் பட்சத்தில் ரொம்ப அற்புதமான யோக பலன்கள், நிர்வாகத்திறன் சார்ந்த விஷயங்களை மிக சிறப்பாக முன்னெடுக்கிறது, விவசாயம் சம்பந்தப்பட்ட துறையில் அபரிவிதமான வளர்ச்சியை பெறுவது, இடம், பொருள், வீடு, வண்டி, வாகன, சொத்து சுக சேர்க்கை சார்ந்த விஷயங்களை தன்னுடைய கடின உழைப்பால் சுவீகரிப்பதற்குண்டான ஒரு வாய்ப்பு, வாழ்க்கையில் ஒரு டர்னிங் பாயிண்ட் வரக்கூடிய காலகட்டம் எல்லாமே பார்த்திங்கன்னா இவங்களுக்கு இந்த செவ்வாய் திசை அல்லது புத்தியில் தான் இந்த கடகராசியை சேர்ந்தவர்களுக்கு அமையும். இவர்கள் எதிர்பாராத தனச்சேர்க்கையை பெறுவதற்கான ஒரு சந்தர்ப்பத்தையும் இந்த செவ்வாய் திசை வழங்கும் அப்படிங்கிறத கவனிக்கத்தக்க ஒரு சிறப்பு விஷயம். அரசியலில் மிகப்பெரிய பொறுப்புகளை இந்த செவ்வாய் மகாதிசை இவர்களுக்கு நிச்சயமாக ஏற்படுத்தி தரும். நிர்வாகத்திறன் சார்ந்த விஷயங்களை இவங்களை பளிச்சிட வைக்கக்கூடிய ஒரு திசையாக இந்த செவ்வாய் மகாதிசை கடகராசியை சேர்ந்தவர்களுக்கு அமையும். சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த திசை ராஜயோகத்தை தருங்கய்யா? மிக முக்கியமாக கருத்தில் கொள்ள வேண்டிய விஷயம், சிம்மத்துக்கு யோகத்தை தரக்கூடிய திசையாக குருமகா திசை தான் அமைகிறது. இருந்தாலுமே இந்த ராகுவோட திசையும் இவங்களுக்கு ரொம்ப சிறப்பாக வேலை செய்யும். குருமகா திசையில் தரக்கூடிய அத்தனை யோக பலன்களும் ராகுமக திசையும் நிச்சயமாக இவர்களுக்கு வாரி வழங்கும். அதிகார பதவி சார்ந்த விஷயங்களை மிக சிறப்பாக முன்னெடுக்கிறது. கல்வி கேள்விகள், புகழ்மிக்க பொறுப்புகளை அடைவது, ஆன்மீக ரீதியான மிகப்பெரிய வெற்றிகளை பெறுவது, தனச்சேர்க்கை சார்ந்த விஷயங்களை திட்டமிட்டு பிளான் பண்ணி ஒவ்வொரு விஷயத்தையும் வெற்றிகரமாக நடத்துறது, இடம், பொருள், வீடு, வண்டி, வாகனம், சொத்து சுக சேர்க்கை சார்ந்த விஷயங்களை எடுத்துக்கொள்வது, தன்னுடைய கடின உழைப்பினால் மற்றவர்களை யாருமே சாராமல் தன்னுடைய சுய உழைப்பில் மட்டுமே தன்னுடைய வாழ்க்கையை மிக நேர்த்தியாக எடுத்து செல்வதற்குண்டான சந்தர்ப்பம் இந்த குரு ராகு 2 திசையுமே உங்களுக்கு வாரி வழங்கும் அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை நிலை. திருமண யோகத்தை ரொம்ப சிறப்பாக அமைச்சு தரக்கூடிய திசை குருமகா திசையாக இருக்கும் சிம்மராசியை சேர்ந்தவர்களுக்கு. கன்னி ராசியில் பிறந்தவங்களுக்கு எந்த திசை ராஜயோகத்தை தருங்கய்யா?
புதன் மகா திசை ரொம்ப அற்புதமான யோக பலன் தரும். இவர்களுடைய வாழ்க்கையில ஒரு ஜீவன ரீதியான அபரிவிதமான வளர்ச்சியும், மிகப்பெரிய முன்னேற்றங்களையும், எதிர்பாராத தனச்சேர்க்கை சார்ந்த விஷயங்களையும், வெளிநாடுகளிலிருந்து வரக்கூடிய யோக வாழ்க்கையையும், தன்னுடைய வாழ்க்கை துணை வழியிலிருந்து வரக்கூடிய அற்புதமான முன்னேற்றம் சார்ந்த விஷயங்களும், பெற்றோர்கள் வழியிலிருந்து வரக்கூடிய சொத்து சுகம் இது மாதிரியான விஷயங்களையும் மிக எளிதாக சுவீகரிப்பதற்கு புதன் மகா திசை தான் நிச்சயமாக அவங்களுக்கு உறுதுணையாக இருக்கும். கல்வியில மேற்படிப்பு, உயர்கல்வி, பட்டய படிப்பு, ஆராய்ச்சி படிப்பு போன்ற விஷயங்களை எல்லாமே முன்னெடுக்கிறதுக்கு இந்த புதன் மகாதிசை நடைமுறையில் இருக்கும்போது கன்னி ராசியினர் தயக்கமில்லாம வெற்றிகளை தன்னிறைவாக பெறுவார்கள் அப்படிங்கிறதுல மாற்று கருத்துக்கு இடமில்லை. துலாம் ராசியில பிறந்தவங்களுக்கு எந்த திசை ராஜயோகத்தை தருங்க? உண்மையிலேயே செவ்வாய் மகாதிசை இவர்களுக்கு ரொம்ப அற்புதமான யோக பலனை தரும். இவருடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்களையும், ஒரு உன்னதமான வெற்றிகளையும் தரக்கூடிய ஒரு திசையாக இது அமையும். ஏற்றுமதி, இறக்குமதி தொழில் சார்ந்த விஷயங்களோ, எக்ஸ்போர்ட் சம்மந்தப்பட்ட தொழிலில் ஈடுபட்டிருக்கக்கூடிய நபர்களுக்கு, இந்த துலாம் ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த செவ்வாய் மகாதிசை வந்துச்சுன்னா உண்மையிலேயே மிகப்பெரிய மாற்றங்கள் உண்டு. 2வது இடத்துல இருக்கக்கூடிய திசை வந்து சந்திர மகாதிசை. இந்த சந்திர மகாதிசை துலாம் ராசிக்காரர்களுக்கு நடைமுறையில் வந்ததுன்னா அதிர்ஷ்டத்தின் தாக்கம் வந்து ரொம்ப பன்மடங்கு விருத்தியாகும். இவங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் அதிர்ஷ்டம் வந்துக்கிட்டே இருக்கும். இந்த சந்திர மகாதிசையில் இடம், பொருள், வீடு, வண்டி, வாகனம், உறவுகளோடு ரொம்ப அந்யோன்யமாக செயல்படுறது, வெளிநாடுகளில் பயணம் செய்வது, வெளிநாடுகள் ஆன்மீக சுற்றுலா பயணம் மாதிரி போகிறது, இந்த மாதிரியான விஷயங்களும் இந்த சந்திர மகாதிசையில் நடைமுறையில் வரும். செவ்வாய் மற்றும் சந்திரன் இந்த துலாம் ராசியை சேர்ந்தவர்களுக்கு அற்புதமான யோக பலன்களை நிச்சயமாக வழங்கும். விருச்சிக ராசியில பிறந்தவங்களுக்கு எந்த திசை ராஜயோகத்தை தருவீங்க? மிகப்பெரிய வெற்றிகளை தரக்கூடிய திசையாக சுக்கிர மகாதிசை அமையும். இவருடைய வாழ்க்கையில் இந்த விருச்சிக ராசியை சேர்ந்தவர்கள் இந்த சுக்கிர மகாதிசை நடைமுறையில் இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், இவங்களுக்கு எந்த விதமான கஷ்டமும் இல்லாத ஒரு சுபயோக பலன்களே நடைமுறையில் இருக்கும். பர்டிகுலர் இது மத்தியம வயதில் வரும் பட்சத்தில் இவருடைய வாழ்க்கை ரொம்ப அற்புதமாக இருக்கும். குறிப்பாக இந்த 15 வயசுலேருந்து ஒரு 50 வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் இந்த சுக்கிர மகாதிசை வரும் பட்சத்தில் உண்மையிலேயே விருச்சிக ராசியை சேர்ந்தவர்கள் மிகப்பெரிய அதிர்ஷ்டசாலிகளாக இருப்பாங்க. ஏன்னா புதையலுக்கு நிகரான சொத்து சுக சேர்க்கை, அதிர்ஷ்டம் இந்த மாதிரி ஒரு நற்பலன்களே முறையாக வந்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறது இங்கே கவனிக்க வேண்டிய விஷயம். முக்கியமாக கலைத்துறையில் புகழ்மிக்க பொறுப்புகள் அடைவாங்க, அல்லது அரசியல் ரீதியான மிகப்பெரிய வெற்றிகளை பெறுவாங்க, அல்லது தொழிலதிபர் என்ற ஒரு உன்னதமான ஒரு யோக நிலைக்கு இதை எடுத்து செல்லும் அப்படிங்கிறத மாற்றுக்கருத்துக்கு இடமில்லை. தனுசு ராசி நேயர்களுக்கு எந்த திசை ராஜயோகத்தை தருங்க? ராகு மகாதிசையும் சுக்கிரன் மகாதிசையும் இரண்டுமே கலந்து சுபயோகமான பலன்களை உங்களுக்கு தருங்க. இந்த ராசியை சேர்ந்தவர்கள், தனுசு ராசியை சேர்ந்தவர்கள் நோக்கம் ரொம்ப பெருசாக இருக்கும். அதனால் அந்த வெற்றிகளை அடைவதற்கு மிக முக்கியமான ஒரு உந்துதலை தரக்கூடிய திசை ராகு மகாதிசையாக இருக்கும் அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மையில்லை. ராகு மகாதிசையில் இவங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் ஒரு அதிர்ஷ்டம் வந்துக்கிட்டே இருக்கும். தன்னுடைய வாழ்க்கையை மிக நேர்த்தியாக நகர்த்தி செல்வதற்குண்டான அத்தனை விஷயமும் உங்களுக்கு ராகு மகாதிசையில் நடக்கும். ஒரு நோக்கம் இருக்குது, லட்சியம் இருக்குது, ஆசை இருக்குது, அபிலாசை எல்லாம் இருக்குது, இதெல்லாம் எனக்கு நிறைவேணும் அப்படின்னா இந்த ராகு மகாதிசை தான் இந்த தனுசு ராசியை சேர்ந்தவர்களுக்கு ரொம்ப சிறப்பான யோக பலன்களை தரும். ஒரு தன்னிறைவான சுபயோகமான பலாபலன்கள் ராகு மகாதிசையில் பெரிய அளவில் நடைமுறைக்கு வரும். வெளிநாடுகள்லையோ அல்லது வெளி ஊர்கள்லையோ இவங்கள் புகழ்மிக்க பொறுப்புகளையும், மிகப்பெரிய தனச்சேர்க்கையும், பொருளாதார ரீதியான வளர்ச்சியும் நிச்சயமாக ராகு மகாதிசையில் அனுபவிப்பாங்க. மகர ராசியில பிறந்தவங்களுக்கு எந்த திசை ராஜயோகத்தை தருங்க? உண்மையிலேயே மகர ராசியை சேர்ந்தவர்களுக்கு சனி மகாதிசை தான் புகழ்மிக்க வெற்றிகளை தரும். எந்த தேக்கமும் இல்லாமல், தயக்கமும் இல்லாமல் தன்னுடைய வாழ்க்கையில் வெற்றி நடை போடுவதற்குண்டான அத்தனை யோகத்தையும் இந்த மகர ராசியை சேர்ந்தவர்கள் சனி மகாதிசைகளும் அனுபவிப்பாங்க. இது தரக்கூடிய பலன்கள் என்பது தலைமுறைக்கு அழியாத சொத்துக்களாக இருக்கும். அது அறிவாக இருக்கலாம், இடம்பொருள், வீடு, வண்டி, வாகனமாக இருக்கலாம், சொத்து சுக சேர்க்கையாக இருக்கலாம். இதெல்லாம் இவங்களுக்கு தலைமுறையாக தொடர்ந்து வருவதற்குண்டான ஒரு வாய்ப்பை இந்த சனி மகாதிசை தான் இவர்களுக்கு வழங்குகிறது அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறதுக்கு இடம் கிடையாது. மகர ராசியை சேர்ந்தவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலேயே தன்னுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு குடிப்போட வாழ்வதற்குண்டான சந்தர்ப்பத்தை உருவாக்கணும். அப்படி உருவாக்கி கொள்ளும் பொழுது இந்த சனி இவங்களுக்கு மிகுந்த அதிர்ஷ்டத்தை தர ஆரம்பிப்பார். அதேமாதிரி பொதுமக்களுக்கு ஒரு சேவை செய்யக்கூடிய ஒரு மனப்பான்மையை இவங்க இந்த காலகட்டத்தில் வளர்த்து கொள்ளும் பொழுது இந்த சனி மகாதிசை மிகப்பெரிய யோகக்காரனாக மாறி அற்புதமான யோக பலன்களை 100% வாரி வழங்குவார். கும்பராசியில பிறந்தவங்களுக்கு என்ன திசை ராஜயோகத்தை தருவீங்க? புதன் மகாதிசை கும்பராசியை சேர்ந்தவர்களுக்கு புதன் மகாதிசை தான் உண்மையிலேயே ஒரு சகல சௌபாக்கியத்தை வாரி வழங்கக்கூடிய ஒரு திசையாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் இவங்களுக்கு வந்து இருக்கக்கூடிய நெருக்கடிகள் அத்தனையுமே நீங்கிரும். ஒரு கடன் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கிறேன், ஒரு தொழில் சார்ந்த விஷயங்களில் முன்னேற்றம் இல்லை, எதிர்பார்த்த அளவுக்கான சொத்து சுக சேர்க்கையோ வருமானமோ இதெல்லாம் எதுவும் எனக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த கும்பராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா புதன் மகாதிசை நடைமுறையில் வந்துச்சுன்னா அதுலேருந்து அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய டர்னிங் பாயிண்ட், மாற்றங்கள் எல்லாமே நடைமுறைக்கு வர ஆரம்பிக்கும்.
குறிப்பா இவருடைய வாழ்க்கையின் முன்னேற்றம் அத்தனையுமே வந்து இந்த புதன் மகா திசை பொதுமக்கள் வழியிலிருந்து தான் வழங்குவார். அதுதான் இங்க கவனிக்க வேண்டிய விஷயமா இருக்கு. பொதுமக்களுடைய ஆதரவோட இவருடைய வியாபாரமோ அல்லது தொழிலோ அல்லது ஏதாவது ஒரு விஷயமோ இவருக்கு மிகப்பெரிய அந்தஸ்தை ஏற்படுத்தி தரும். மற்றவர்கள் அனைவராலும் கவனிக்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையை இந்த கும்பராசியை சேர்ந்தவர் புதன் மகா திசையில மட்டும்தான் சிறப்பா அனுபவிப்பாங்க அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இடமில்ல. மீன ராசியில பிறந்தவங்களுக்கு எந்த திசை ராஜயோகத்தை தருவீங்க? குரு மகா திசை தான் ரொம்ப சிறப்பான யோக பலன்களை வழங்குங்க. மீன ராசியை சேர்ந்தவர்களுக்கு குரு வந்து ராசி அதிபதி என்ற நிலையில கூட இந்த குரு மகா திசையில ஒரு கௌரவம், அந்தஸ்து, சுயமரியாதை இது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் மிக எளிதாக சுகரிப்பாங்க. இவருடைய கனவுகளும், கற்பனைகளும், நியாயமான ஆசைகளும், தன்னுடைய லட்சியம் சார்ந்த விஷயங்களை எல்லாமே இவர்களுக்கு இந்த முழுமுதற் சுபகிரகமான ராசி அதிபதியாகப்பட்ட குரு மகா திசை நடைமுறையில் வரும் பட்சத்தில் ரொம்ப சிறப்பாக நடைமுறைக்கு வர ஆரம்பிக்கும். இது தசா நடந்தாலும் சரி, புத்தி நடந்தாலும் சரி, ரெண்டுமே இது வந்து இந்த மீன ராசியை சேர்ந்தவர்களுக்கு 100% நன்மைகளை தர ஆரம்பிக்கும். அந்த காலகட்டம் வந்து இவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றங்களை வழங்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. குறிப்பாக கல்வி கேள்வியில் ரொம்ப அற்புதமான வெற்றி உண்டு. வேலை நாடுகளில் மிகப்பெரிய அந்தஸ்தை உங்களுக்கு கொடுத்துரும். மேலை நாடுகளில் போய் அந்த குடியுரிமை வாங்கிட்டு அந்த வாழ்க்கையை ரொம்ப சிறப்பாக முன்னெடுக்கக்கூடிய தன்மையும் உங்களுக்கு அந்த காலகட்டத்தில் இருக்கும். தன வரவு அப்படிங்கிறது எந்த குறையும் இல்லாமல் நிரந்தரமான தன்மையில் இவங்களுடைய தலைமுறைகளுக்கெல்லாம் சொத்து சேர்க்கிற அளவுக்கான ஒரு முன்னேற்றத்தை இந்த மீன ராசியை சேர்ந்தவர்கள் குருமகா திசையில் 100% பெறுவார்கள். இப்போ நம்ம 12 ராசிகளுக்குமா எந்த திசை ராஜயோகத்தை தரும் அப்படிங்கிறத தெளிவாக பார்த்தோங்க. கண்டிப்பா நம்ம நேயர்களுக்கு ஒரு பயனுள்ள கருத்துக்கள் அமைஞ்சிருக்கும். மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். ரொம்ப நன்றிங்க. வாழ்த்துக்கள்.